واتبعوا ما تتلو الشياطين على ملك سليمان وما كفر سليمان ولكن الشياطين كفروا. இந்த காணொளி பொதுமக்களுக்கும் இஸ்லாமிய இளைய தலைமுறையினருக்கும் பேரொளியான அந்நூரின் இறைசக்தி மூலம் தங்களை காப்பாற்றிக் கொள்ள எடுக்கப்பட்டிருக்கும் முயற்சியாகும். அதற்கான அவசியம் இப்பொழுது ஏன் வந்தது என்று கேட்பவர்களுக்கான பதில், இப்பொழுது வெளிப்படையாகவே சாத்தான் கூட்டம் தங்களுடைய சூழ்ச்சி திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. சமீப காலமாக சாத்தான் கூட்டம் பொதுமக்களுக்கு பில்லி சூனியத்தை கற்றுத்தந்து வருகிறது. மேலும் குழந்தைகளுக்கு ஆஃப்டர் ஸ்கூல் சாட்டன் கிளப் என்ற பெயர் வைத்து இதனை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் வெவ்வேறு பெயர் கொண்டு இது இயங்கி வருகிறது. சிலர் சோசியல் மீடியா மூலமாகவும் பரப்புகிறார்கள், நேரடியாகவும் கற்றுத்தருகிறார்கள். இங்கிருக்கும் இருள் கூட்டத்தை போல். அல்லாதான் சாத்தான், அல்லாதான் இருள், குர்ஆன் சாத்தானுடைய வார்த்தைகள் போன்ற விஷயங்களை கூறுவது இங்கு மட்டுமல்ல, இது ஒரு இன்டர்நேஷனல் அஜெண்டாவாகும். இதற்கு இமாம்களும் இஸ்லாமிய குழந்தைகளின் பெற்றோர்களும் பதில் கூற முடியாமல் விழிக்கின்றார்கள். அதனால் சமீபத்தில் 24% இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். இம்மாதிரியான காலங்களில் குழந்தைகளுக்கு நாம் தான் கற்றுத்தர வேண்டும், மற்றவர்கள் சொல்லித்தரவில்லை என்று குறை கூறக்கூடாது. இதனுடன் சேர்த்து உலக அரசியலையும் சொல்லித்தர வேண்டும். அதனால் இதை நாம் ஆரம்பத்திலிருந்து பார்ப்போம். ஜின்கள் என்கிற ஒரு படைப்பை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். அந்த ஜின்களுக்குள் அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் மாறு செய்து கொண்டிருக்கிற மோசமான சக்திகள் தான் ஷைத்தான்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்ப ஜின்களில் உள்ள ஒரு கூட்டம்தான் ஷைத்தான்கள் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஜின் சீரீஸ் இந்த தொடரை பலர் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். பொதுமக்களை பயமுறுத்த வேண்டாம் என்று நாங்கள் பதிவேற்றம் செய்யவில்லை. சகோதரர் முகமது ரஃபீக் என்பவர் பல கேள்விகளை கேட்டுள்ளதால் இந்த காணொளியை பதிவேற்றம் செய்திருக்கிறோம். இந்த சப்ஜெக்ட் மிகவும் பெரியதாகும். பல சேனல்கள் இதற்காக மட்டுமே இயங்குகிறது. மக்களுடைய வாழ்வில் ஜின் போன்றவற்றின் தொல்லைகள், சேட்டைகள், பிரச்சனைகள் உள்ளது. ஆனால் பலர் இதனை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இதனை மூடநம்பிக்கை என்று கூறுபவர்கள் இலுமினாட்டியின் கட்டமைப்பில் மாட்டிக்கொண்டவர்கள். ஆனால் இலுமினாட்டிகள் மட்டும் இவற்றை பயன்படுத்தி இந்த உலகத்தில் பல நாச வேலைகளை செய்து வருகிறார்கள். ஜின் என்ற வார்த்தைக்கடியில் எவையெல்லாம் வரும் என்பது பலருக்கு குழப்பமாக உள்ளது. இதனை பற்றி ஃபுல் கிளாசிஃபிகேஷன், அதாவது என்னென்ன வகைகள் இருக்கிறது என்பது முதலில் தமிழில் தான் இருந்தது. அதன் பிறகு இலுமினாட்டிகள் அதனை எடுத்துக்கொண்டு பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் தமிழர்களுக்கு இப்பொழுது இதனை பற்றிய அறிவு மிக மிக குறைவாக உள்ளது. இந்த காலகட்டத்தில் கூட இலுமினாட்டிகள் ஜின்களை பயன்படுத்தி வருகிறார்கள் தங்களுடைய வேலைகளை செய்வதற்கு. சகோதரர் கேட்ட கேள்வி என்னவென்றால், ஜின்கள் மற்றும் வலியுல்லா நம்மிடையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களா என்று. ஆமாம், நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜின் வகைகள் 72 என்று சுலைமான் நபி பிரித்து வைத்துள்ளார். வலியுல்லா என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் பல அர்த்தங்கள் உள்ளது. ஸ்பிரிச்சுவல் ஹீலர், வார்லாக், எக்ஸார்சிஸ்ட் போன்ற வார்த்தைகள் பயன்படுத்துகிறார்கள். அதில் பல அனுபவம் வாய்ந்தவர்கள், இன்டர் டைமென்ஷனல் டிராவல் செய்பவர்கள், ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் செய்பவர்கள் என்ற இவர்களில் பல வகைப்படும். சகோதரர் கேட்ட மற்றும் ஒரு கேள்வி, வரலாறு திரும்ப வருமா என்று கேட்டிருந்தார். அதற்கான பதில், ஆம், வரலாறு கண்டிப்பாக மீண்டும் நடக்கும். புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் மனிதர்கள் ஜின் படைகளுடன் போரிட வேண்டியிருக்கும். காக் மேகாக் படைகளில் ஜின் படைகள் ஒரு பகுதியாக இருக்கும். அவர்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது? சாதாரண மனிதர்கள் பார்ப்பது சாத்தியமா? இந்த கேள்விகளுக்கான விடைகள் அனைத்தும் மிகப்பெரியது. இதற்கென்று ஒரு துறையே உள்ளது. அகால்ட் சயின்ஸ் என்று அழைக்கப்படும் மற்றும் விசேஷ படிப்புகளும் உள்ளது. டீமனாலஜி, ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், அல்கமி போன்றவற்றை உதாரணத்திற்கு கூறலாம். அவர்களை கண்டுபிடிக்க முடியுமா என்ற கேள்விக்கு பதில், கண்டுபிடிக்க முடியும். அவர்களை பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியும். ஆனால் என்னுடைய கருத்து, அப்படி செய்யாதீர்கள். செய்தால் பின்பு பல விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இறைவனிடம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியுமா என்ற கேள்விக்கான பதில், கண்டிப்பாக முடியும். இறைவன் நமக்குள்ளேயே தான் இருக்கிறான். அவனை வெளியே தேட வேண்டாம். அதனால்தான் பைபிளில் பாடி இஸ் a temple of God என்று கூறப்பட்டுள்ளது. குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், உன் பிடரி நரம்பை விட நான் உன் அருகில் இருக்கிறேன் என்று. இறைவன் நம்முடன் எப்பொழுதும் தொடர்பில் தான் இருக்கிறான். ஆனால் நாம் தான் அவனை வெளியே தேடிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து என்னிடம் பலர் கேட்கும் கேள்வி, நாகர்கள் ஜின்களா? ஆதாரங்களுடன் பதிலை கூறினாலும் நீங்கள் குர்ஆனுக்கு மாறாக பேசுகிறீர்கள் என்று கூறுகிறார்கள். குர்ஆனில் ஜின் என்பதற்கான அர்த்தத்தில் வேற்று கிரகவாசிகள், நாகர்கள், பூதகணங்கள்,
பிற வித்தியாசமான உயிரினங்கள் என்று எல்லாமே வந்துவிடுகிறது. பலவற்றிற்கு பெயர்களே இல்லை. ஜாம்பி காணொளிகளை பதிவேற்றம் செய்தாலும் ஜாம்பி ஜின்னா என்று கேள்விகள் பலர் கேட்கிறார்கள். வரப்போகின்ற ஜாம்பி படையெடுப்புகள் ஜின்கள் கிடையாது, அது நோயாகும். ஆனால் ஆப்பிரிக்காவில் மாந்திரிகத்தை பயன்படுத்தி ஜாம்பி அரக்கர்களை உருவாக்கி வருகிறார்கள். அவ்வகையான பிளாக் மேஜிக் இன்னும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பலர் எதற்காக இந்த காணொளி என்று கருதலாம், பலர் மூட நம்பிக்கை என்று சொல்லலாம். ஆனால் அக்காலத்திலிருந்தே தமிழர்கள் இதனை 64 கலைகளில் ஒரு கலையாக வைத்து பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். இன்றும் கண்டிப்பாக பலருக்கு இது தேவைப்படுகிறது. புதுமண தம்பதியருக்கு, புதிதாக வியாபாரம் ஆரம்பிப்பவர்களுக்கு, புது வீட்டிற்குள் செல்பவர்களுக்கு என பல காரணங்கள் உள்ளது. இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் சூரா அல் ஃபாத்திஹா, ஆயத்தல் குர்சி, சூரா அல் பஹ்ரா, சூரா ஜின், சூரா இஹ்லாஸ், சூரா ஃபலஹ், சூரா நாஸ் ஓதுதல் போன்ற பல பாதுகாப்பு கேடயங்கள் உள்ளது. ஆனால் இதனுடைய முழுமையான பலன்களை பெற வேண்டுமென்றால் அதற்கான ருஹ்யா தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு பல வழிமுறைகள் உள்ளது. இந்த சப்ஜெக்ட் மிக பெரியது, பல பகுதிகளை உள்ளடக்கியது. 64 கலைகளில் இதுவும் ஒரு கலை. பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட், அல்கமி என்னும் ரசவாதம், ருஹ்யா போன்ற பல பகுதிகள் இதில் அடங்கும். இலும்நாட்டிகள் இந்த துறையிலும் அறிவியலை புகுத்தி பாரநார்மல் சயின்ஸ் என்று கூறுகிறார்கள், பயன்படுத்தியும் வருகிறார்கள். ஆனால் இந்த காணொளி மூலம் நாங்கள் மிக முக்கியமான விஷயத்தை கூறுகிறோம். இந்த சேனல் ஆரம்பித்த முதலிலிருந்து ஜின் சீரீஸ் பதிவேற்றம் செய்யுங்கள் என்று கேட்டு வருகிறார்கள். இப்பொழுது இதனை பற்றி பதிவேற்றம் செய்வது மிக முக்கியம் என்பதால் ஆரம்பித்திருக்கிறோம். அதற்கான காரணம் என்னவென்றால், நபி சுலைமான் முதல் கோவிலை கட்டினார். அந்த கோவிலில் மிக சக்தி வாய்ந்த தீமையான ஜின்களை பாதாள சிறையில் அடைத்து வைத்தார். இலும்நாட்டிகள் இப்பொழுது ஜெருசலம் பகுதியை முழுவதுமாக கைப்பற்றிவிட்டதால் அவர்கள் இந்த அடைப்பட்ட ஜின்களை வெளியுலகத்திற்கு திறந்துவிட்டால் சலாம் என்னும் அமைதி உலகத்தில் இருக்காது. இவ்வாறான நிகழ்வுகள் நடக்கும் என்று படங்களின் மூலமாகவும் முன்னெச்சரிக்கை தந்துவிட்டார்கள். மறுமை நாளின் அடையாளமான அல்-அக்ஸா பள்ளிவாசல் யூதர்களால் கைப்பற்றப்படுவது இது நில ஆக்கிரமிப்பு சண்டை போல் வெளியுலகத்திற்கு தெரிந்தாலும் உண்மையில் இது ஒரு ஆன்மீக போராகும். அல்-அக்ஸா கைப்பற்றப்படுதலுக்கும் மறுமைக்கும் நேரடி தொடர்புண்டு. காரணம், தீமைகள் அதிகமாக பெருகி வர இருக்கும் எதிர்காலங்களில் சூழ்ச்சிகளும் பிரச்சனைகளும் ஆபத்துகளும் இருக்கும். இவற்றையெல்லாம் சமாளிப்பதற்கு இறந்து விடுவதே மேல் என்று பல இஸ்லாமிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதில் இஸ்லாமிய அறிஞர் இம்ரான் ஹுசைனும் அடங்குவார். அவர் கூறுகிறார், மக்கள் தாங்க மாட்டார்கள் வர இருக்கும் தீமைகளை பார்த்து. அதைத்தான் நாங்களும் கூறுகிறோம். ஆனால் நாங்கள் கூறினால் பயம்படுத்துகிறார்கள் என்று கூறுகிறார்கள் சில இஸ்லாமிய அடிப்படைவாதிகள். அதனால்தான் பைபிள் கூறுகிறது, நாம் சண்டையிடப் போவது இரத்தமும் சதையும் கொண்ட மனிதர்களுடன் அல்ல, மாறாக பேய்களுடனும் பிசாசுகளுடனும் என்று. எப்போதுமே போருக்கு பின்னால் மாந்திரிகமும் ஆன்மீகமும் உண்டு, அக்காலம் முதல் இக்காலம் வரை. இப்போது நடந்து கொண்டிருக்கும் போரானது யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அல்ல, மாறாக இது இருளுக்கும் ஒளிக்கும் நடக்கும் போராகும். இஸ்ரேல் நாடு உருவாவதற்கு முன் உலகம் அமைதியாக இருந்து விட்டதா என்று கேட்டால் இல்லை. ஹிட்லர் என்னும் சர்வாதிகாரி பல நாச வேலைகளை செய்தான். ஹிட்லர் மட்டும் அதனை தனியாக செய்யவில்லை. அவன் பின்னால் பல நிழலுலக இயக்கங்கள் இந்த வேலைகளை செய்தது. ஸ்கல் அண்ட் போன்ஸ், பிளாக் ஸ்கல், பிளாக் ஆக்ஸ் என்று இன்னும் பல கூறிக்கொண்டே போகலாம். மாந்திரிகத்தை முதுகெலும்பாக கொண்டு உலகம் முழுவதும் அவர்கள் பரவி இருக்கிறார்கள். அகாலி என்ற படத்தின் மூலம் ஆபரேஷன் பிளாக் ஸ்கல் தமிழ்நாட்டில் நடக்க இருப்பதாக கூறியிருப்பார்கள். இவர்கள் 3வது கோயிலை கட்டுவது என்பது நரகத்தின் நுழைவாயிலைத்தான் திறக்கும். நாங்கள் எதற்காக இதனை பற்றி பேசி வருகிறோம் என்றால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தலைமுறையிலேயே நரகத்தின் நுழைவாயில் திறப்பதை பார்ப்போம் என்கிறார் இந்த கிறிஸ்தவ பாதிரியார். Understand something very important this morning. The Holy Spirit is holding back the gates of hell that are about to open on this earth. You are seeing the prelude, the preparation for this to happen. Folks, it's happening in your lifetime, and you're going to see more happen. இதெல்லாம் உண்மையா என்று பலர் கேட்பார்கள். அதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆனால் இதனை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்தக்கூடாது. அது இறைவனால் தடை செய்யப்பட்டதாகும். அது ஹராமாகும். சுலைமான் நபி 72 சீல்ஸ் அல்லது கீஸ் எனப்படும் மாந்திரிக குறியீடுகளை சாத்தான்களை அடைத்து வைப்பதற்கு பயன்படுத்தினார். உண்மையான மாந்திரிக புத்தகங்களை பார்ப்பதே ஆபத்தாக இருக்கும்.
அதனால் உங்களுக்கு புரியும் வகையில் ஒரு சில ஜின்களை பற்றி மட்டும் சொல்கிறோம். என்னென்ன ஜின்கள் எவ்வாறு இருக்கும், அவைகள் என்னென்ன படைகளை வைத்திருக்கும், அவைகளுடைய சக்திகள் என்னென்ன என்பது சுலபமாக புரிவதற்காக இவ்வாறு செய்திருக்கிறோம். ருனோவ் ஒரு தலைமை ஜின். கையில் ஒரு மாந்திரிக கோல் வைத்து கொண்டிருக்கும். தான் வருவதற்கு முன் தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளாது. இது கலைகளில் தேர்ச்சி பெற்றது. அதாவது ஒரு மனிதனை மிடுக்காக மற்றவர்கள் கண்களுக்கு தெரிய வைக்கும். இதனால் அவர்களுக்கு புதிய நண்பர்களையும் எதிரிகளையும் உருவாக்க காரணமாக இருக்கும். இதனை வைத்து மாந்திரீகம் செய்யும் மனிதர்களின் ஆன்மாக்களை நரகத்திற்கு கொண்டு வந்துவிடும். இந்த ரெனோவ் 20 ஜின் படைகளை கட்டுப்படுத்தும். பெரித் ஒரு கெட்ட புத்தியுள்ள தலைமை ஜின் ஆகும். மற்ற ஜின்களை விடவும் இது குறுக்கு புத்தி கொண்டது. இது ஒரு கிரீடத்தை வைத்துக்கொண்டு சிவப்பு நிற குதிரையில் சிவப்பு நிற ஆடைகளை அணிந்து கொண்டு காட்சியளிக்கும். இதை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் இதனுடைய முத்திரை பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலம் நிகழ்காலத்தை பற்றிய செய்திகள் இதனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆனாலும் இதற்கு மிகவும் பிடித்தது மற்றவர்களை ஏமாற்றுவதும் துன்பப்படுத்துவதும் தான். இதனுடன் உடன்படிக்கை வைத்துக் கொள்வது ஆபத்தில் முடியும். இது 26 ஜின் படைகளை தலைமை தாங்குகிறது. ஃபோரஸ் ஒரு மிக சிறந்த அரச ஜினாவான். அது பார்ப்பதற்கு மிக பலசாலியான போர் வீரனைப் போல் காட்சியளிக்கும். இதற்கு மூலிகைகளை பற்றியும் விலை மதிப்பற்ற ராசி கற்களை பற்றியும் நன்றாக தெரியும். இதனுடன் ஒப்பந்தம் போடுபவர்களுக்கு இதற்கு தெரிந்த அறிவையும் பலத்தையும் கற்றுக் கொடுக்கும். இது 29 ஜின் படைகளை தலைமை தாங்குகிறது. ஆஸ்மோடே ஒரு சக்தி வாய்ந்த நரகத்தின் ராஜாவாகும். நீங்கள் கேட்பீர்கள், சாத்தான் தான் நரகத்தின் தலைவன் என்று. உண்மையில் சாத்தானை விட மிக சக்தி வாய்ந்த ஜின்கள் இருக்கிறது. ஜின்களின் ஒரு வகையான இந்த ஷைத்தான் இறைவனுக்கு கட்டுப்பட்டதால் மற்ற சாத்தான்களை விட உயர்ந்த இடத்தில் இறைவன் அவனை வைத்திருக்கிறான். இந்த ஆஸ்மோடே ஒரு வித்தியாசமான தோற்றம் கொண்டது. 3 தலைகளை கொண்டிருக்கும். ஒன்று காளை மாட்டுடையது, ஒன்று மனிதனுடையது, மற்றொன்று ஆட்டுடையது. நரகத்தின் வலு சர்ப்பத்தின் மேல் அது சவாரி செய்யும். கையில் செங்கோலை வைத்திருக்கும். இந்த உலகம் சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் அது பதில் கொடுக்கும். இது 72 ஜின் படைகளை தலைமை தாங்குகிறது. இதுபோல் மொத்தம் 72 ஜின் வகைகளை சுலைமான் நபி பிரித்து வைத்திருக்கிறார். சரி, இப்பொழுது ஏலியன்ஸ் விஷயத்திற்கு வருவோம். உண்மையில் இலுமினாட்டிகள் கூறும் ஏலியன்ஸ் சாத்தான்களாகும். அதாவது ஜின் டீமன்ஸ் என்று அழைக்கப்படும். உண்மையில் வேற்று கிரகவாசிகள் அனைவரும் தீயவர்கள் அல்ல. ஆண்ட்ரோமிடன்ஸ் போன்ற நல்லவர்களும் இருக்கிறார்கள். இவற்றை பற்றி தெரிந்திருந்தால் மட்டுமே நம்மால் இனங்களை கண்டறிந்து கையாள முடியும். இலுமினாட்டிகள் தொடர்பு வைத்திருப்பது வேற்று கிரக வாசிகளுடன் கிடையாது, மாறாக இங்கிருக்கும் ஜின்களுடன் தான். இதை இவர்கள் கடவுள் என்று கூறுவார்கள். இதைத்தான் டேவிட் ஐக்கும் கூறுகிறார். Well, the next thing on from the connections between religion and secret societies and the gods that they worship. This might be controversial to the believers in the religions and stuff. The ancient gods, which were translated into God, which are worshipped by the religions unknowingly, most of them, same with the secret societies, and the same gods, demonic entities as they're called in this case, that are worshipped by the Satanists, are the same gods that are worshipped by the secret societies and the religions. Unknowingly. In Satanism, it's knowingly. டேவிட் ஐக் என்ன கூறுகிறார் என்றால், இந்த சாத்தான் அமைப்புகள் அனைத்து நாகரிகங்களில் இருக்கும் சாத்தான், அசுரர்கள், ராட்சசர்கள் என்று அழைக்கப்படும் இந்த ஜின்களை கடவுள் என்று கூறி வணங்கி வருகிறார்கள். இன்றளவிலும் பல இடங்களில் மக்கள் அவர்களை அறியாமலேயே இந்த ஜின் வகைகளை கடவுள் என்று வணங்கி வருகிறார்கள். ஆனால் இலுமினாட்டிகள் இவைகள் ஜின்கள் தான் என்று தெரிந்தே வணங்குகிறார்கள். காரணம், அதற்கு பலி கொடுத்து வேண்டியவற்றை கேட்டவுடன் அது தந்துவிடும். And these gods, these non-human entities, operate just outside the frequency range of human sight, what is known as visible light. It's so important for people to understand that when they look through their eyes, they're not seeing everything that exists in the space they're looking at. We call space anyway. They're looking at merely a tiny frequency range that our 5 senses can access. பெரும்பாலும் இவை மனித கண்களுக்கு தெரியாது. அது ஏனென்றால் மனித கண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், எவ்வாறு நம் மனித கண்களுக்கு எல்லா பொருட்களும் தெரிகிறது? அது நம் முன்னால் இருக்கும் ஒரு பொருளின் மீது வெளிச்சம் பட்டவுடன் அது திரும்பி நம் கண்களுக்குள் பிரதிபலிக்கும். அவ்வாறே நாம் அந்த பொருளை பார்க்கிறோம்.
நம் கண்களுக்குள் பிரதிபலிக்கும் அந்த வெளிச்சத்திற்கு என்று ஒரு வேவ்லென்த் இருக்கும். சரி, முதலில் இந்த வேவ்லென்த் என்றால் என்ன? அது எவ்வாறு நீங்கள் எடையை கிலோகிராமில் கணக்கிடுகிறீர்களோ, எவ்வாறு நீங்கள் தண்ணீரை லிட்டரில் கணக்கிடுகிறீர்களோ, அவ்வாறே வெளிச்சத்தை வேவ்லென்த்தில் கணக்கிட வேண்டும். இந்த சமயத்தில் கூட நீங்கள் பார்க்கும் உங்கள் அருகில் இருக்கும் ஒவ்வொரு பொருளிற்கென்று ஒரு தனி வேவ்லென்த் இருக்கும். இப்போது நம் மனித கண்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட வேவ்லென்த்திற்குள் இருக்கும் பொருட்கள் மட்டும்தான் தெரியும். அதாவது 400 நானோமீட்டரில் ஆரம்பித்து 700 நானோமீட்டர் வரையில் உள்ள பொருட்கள் மட்டும்தான் நம் கண்களுக்கு தெரியும். இதை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கூகுள் செய்து பாருங்கள். ஆக மனிதர்கள் 400 நானோமீட்டர் வேவ்லென்த்திற்கு கீழ் இருக்கும் பொருட்களையும், அதாவது 100, 200 நானோமீட்டர்கள் போன்றவை, மற்றும் 700 நானோமீட்டர் வேவ்லென்த்திற்கு அதிகமாக இருக்கும் பொருட்களையும், அதாவது 800, 1000 நானோமீட்டர் போன்றவைகளை பார்க்க முடியாது. இப்போது நீங்களே யோசியுங்கள். நம்மால் 400லிருந்து 700 நானோமீட்டர் வரையில் இருக்கும் பொருட்களை மட்டும்தான் பார்க்க முடியும் என்றால் என்ன, இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து பொருட்களும் இதே 400லிருந்து 700 நானோமீட்டர் ரேஞ்சிற்குள்ளேயே அடங்கிவிடுமா? அப்பொழுது 100, 200 அல்லது 1000 நானோமீட்டர்களில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா? அப்படி ஒருபோதும் இல்லை. நம் கண்களுக்கு தெரியாத டெவில், டீமன், ஜின் இவையெல்லாம் இதே உலகத்தில்தான் இருக்கிறது. அது நம் மனித கண்களுக்கு தெரியாத 400க்கும் குறைவான மற்றும் 700க்கும் அதிகமான நானோமீட்டர் ரேஞ்ச்களில் இருப்பதால் அவை நம் கண்களுக்கு தெரிவதில்லை. இதற்கு உதாரணமாக டேவிட் கூறுவது என்னவென்றால், வயர்லெஸ், வைஃபை, இன்டர்நெட் எல்லாம் நாம் இருக்கும் இந்த இடத்திலேயே தான் இருக்கிறது. ஆனால் அது நம் கண்களுக்கு தெரியாத வேறொரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறது. அதனை நம் மனித கண்களுக்கு ஏற்ற ஃப்ரீக்வன்சிக்கு மாற்றி கொடுக்கும் வேலையைத்தான் கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல் ஃபோன் போன்ற சாதனங்கள் செய்கிறது. அதேபோல்தான் ஜின்களும். அவை ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சியை நம் மனித கண்கள் எட்டினால்தான் அவை நமக்கு தெரியும். அதனால்தான் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியை எட்டுவதற்கு இவர்கள் மாந்திரிக கோலங்கள், வட்டங்கள் எல்லாம் போடுகிறார்கள். மந்திர சொற்களால் அதிர்வலைகளை உருவாக்கி அந்த இடத்தில் ஜின்களை தொடர்பு கொள்கிறார்கள். இதனை பெரிய அளவிலும் நகரத்தில் செய்வார்கள். மொத்த நகரத்தையே மாந்திரிக வடிவத்தில் உருவாக்குவார்கள். அந்த இடத்தில் வாழும் மக்களிடமிருந்து சோகம், வெறுப்பு, கோபம், மன அழுத்தம் போன்றவையிலிருந்து வெளிவரும் ஃப்ரீக்வன்சியை அந்த ஜின்களுக்கு உணவாக எடுத்துக்கொள்ள வைப்பார்கள். ஒரு படிக்கு மேல் சென்று மனித பலிகளையும் கொடுப்பார்கள். ஆனால் இதற்கு நேர்மாறாக இஸ்லாம், சன்மார்க்கம் போன்ற மதங்கள் அன்பு, பாசம், அமைதி, கருணை போன்றவற்றை போதிப்பதால் அவற்றை அழிப்பதுதான் இந்த நியூ வேர்ல்ட் ஆர்டர். இதில் டேவிட் ஐக் மிகவும் முக்கியமான வார்த்தையை கூறியிருப்பார். அது மக்கள் இவைகளை சாத்தான்கள் என்று தெரியாமல் இன்றும் வணங்கி கொண்டு வருகிறார்கள். மேலும் காட்டுவாசிகள் பலர் இந்த சாத்தான் வகைகளுக்கு பலி கொடுத்து வரவழைத்து தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள். ஆனால் இந்த சாத்தான் கூட்டம் ஒருபடி மேலே சென்று அந்த சாத்தான்களுடன் சேர்ந்து இனப்பெருக்கம் செய்து கலப்பினங்களை உருவாக்கியிருக்கிறது. அக்காலத்தில் இது அரிதாக தெரியாமல் நடந்திருக்கிறது. அதற்கான ஆதாரங்களை பழைய நாகரிகங்களை வெளிப்படுத்தும் கட்டிடங்களில் நீங்கள் பார்க்கலாம். டேவிட் ஐக் பேசிய இந்த வீடியோவின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆக நீங்கள் சண்டையிடுவது மனிதர்களுடன் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Two top researchers in the last century, really, is Jacques Vallée, France, and J. Allen Hynek, the American. Now, J. Allen Hynek was head of astronomy at Cornell, and he set out to debunk this nonsense about UFOs, and he became one of the most ardent, competent, balanced researchers in the trade. J. Allen Hynek, he died a few years ago. Both of these respected researchers came to the conclusion that they're not intergalactic. They both argued that these things are demonic. Their term. இராணுவ வீரர்கள் முதல் பொதுமக்கள் வரை அவைகள் தாக்கி வருகிறது. ஆனால் இவைகள் என்னவென்று தெரியாமல் முழிக்கின்றார்கள் அரசாங்கத்தில் மேல்மட்டத்தில் வேலை செய்யும் அதிகாரிகள். காரணம் அறிவியலும் ஆன்மீகமும் வெவ்வேறு என்று கருதுவதால். At one point you had said that there has been harmful activity or aggressive activity. Has any of the activity been aggressive, been hostile in your reports? I know of multiple colleagues of mine that got physically injured, and the activity. And I got by UAPs or by people within the federal government. Both. Okay, so there has been activity by alien or non-human technology and or beings that has caused harm to humans.
I can't get into the specifics in an open environment, but at least the activity that I personally witnessed, and I have to be very careful here because they tell you never to acknowledge tradecraft, right? So what I personally witnessed myself and my wife was very disturbing. ஆக இவர்களின் இந்த நியூ வேர்ல்ட் ஆர்டர் வேற்று கிரகவாசிகளின் ஆட்சியாக இருக்காது. இது சாத்தான்களின் ஆட்சியாக இருக்கும். அதனால்தான் இப்போது பைபிளும் குரானும் தொடர்ந்து தடை செய்யப்பட்டு வருகிறது. மக்கள் இதனை புரிந்து கொண்டால் மட்டுமே தீமையை எதிர்த்து வெற்றி பெற முடியும். ஜின்களின் படையெடுப்புக்கு தயாராகிக் கொள்ளுங்கள். அதற்காகத்தான் குரானில் ஜின்னுக்கென்று ஒரு தனி அத்தியாயம் ஒதுக்கியுள்ளார்கள். بسم الله الرحمن الرحيم قل أوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا இஸ்லாமில் மட்டுமல்ல அனைத்து மதங்களிலும் ஜின்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். பெயர்கள் மட்டும் மாறுபடும். நவீன அறிவியல் இதனை மூடநம்பிக்கை என்று கூறும். இந்த காணொளியில் ஜின் பற்றிய உண்மையான வீடியோக்களை தவிர்த்துள்ளோம் பொதுமக்களுக்காக. ஆனால் எங்களுடைய கருத்து அதனை பற்றிய அறிவு கண்டிப்பாக பொதுமக்களுக்கு தேவை. பல மாற்றுமத சகோதரர்கள் என்னிடம் கேட்கிறார்கள், நாங்கள் துவா கேட்டால் வேலை செய்யுமா என்று. இறைவன் ஒருவன்தான், அவன் பேரொளியாக இருக்கிறான் என்று நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு உங்கள் நியாயமான கோரிக்கைகளை கேட்டால் நிறைவேறும். பேரொளியான பரம்பொருள் யார் கேட்டாலும் தன்னுடைய பாதுகாப்பை அவர்களுக்கு அருள்வான். ஜின் என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று இஸ்லாமியர்கள் தங்களுக்குள் ஒரு கட்டமைப்பை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனை தாண்டிய விஷயங்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அதனால் அதனை பற்றி விசேஷமாக கூறுவதற்காகத்தான் இந்த சீரீஸ். சிறிது இஸ்லாமிய கருத்துக்களையும் மீதி தந்திரமாக பின்னப்பட்ட பொய்களையும் வைத்து பேய் கதைகளை கொண்ட படங்களை வைத்து மக்களுடைய எண்ணங்களை மாற்றி இஸ்லாமிய கட்டமைப்பை உடைத்து வருகிறது சாத்தான்களின் கூட்டம். சமீபத்தில் வெளியாகிய இந்த இஸ்லாமிய பேய் படத்தின் ட்ரெய்லரை பாருங்கள். إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون والجزاء شيئات مثلها. Balasan dari suatu kejahatan adalah kejahatan serupa. Meneng loh, ini panas loh. Curiga, dia digangguin sama teman-temannya. Kamu gak mau cerita soal kejadian malam itu? Gak usah kamu pikirin, Ranu. Semua ada balasannya. Assalamualaikum, Dila. Belakangan ini suasana pondok lagi gak enak. Assalamualaikum, Mami. Dia jadi aneh loh. Iblis, mereka menyembah Allah lebih lama. Mereka berjanji menyesatkan anak cucu Adam pada kemungkaran. Assalamualaikum, Siti. ஜின் இருப்பது உண்மைதான், ஆனால் இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. இந்த படத்தின் மைய கருத்தே சாத்தான் கூட்டத்தால் புகுத்தப்பட்டது. உண்மைகள் மறைக்கப்பட்டுள்ளது. இறந்தவர்களால் மீண்டும் எழுந்து வர முடியாது. அவர்கள் வேறொரு உலகத்திற்கு சென்று விடுவார்கள். அவர்களால் எந்த ஒரு நன்மையும் தீமையும் கிடையாது. அதனால் இறந்த முன்னோர்கள் எங்களுடைய குலதெய்வம், எங்களுக்கு அவர்கள்தான் கடவுள் என்று கூறுவது அறியாமையாகும். பேய் பிசாசு என்பது மக்கள் என்ன நம்புகிறார்கள் என்றால், பேய் பிசாசு என்பதன் மூலம் மரணித்த ஒருவருடைய ஆவி, ஒருவருடைய உயிர் இந்த உலகத்தில் நடமாடுவது அல்லது இன்னும் ஒருவரில் தாக்கம் செலுத்துவது, இதுதான் பேய் பிசாசு என்கிற ஒரு கருத்து மக்கள் மத்தியிலே இருக்கிறது. ஆனால் இவ்வாறு மரணித்த ஒருவருடைய உயிர் உலகத்தில் ஊசலாட்டம் பண்ண முடியுமா, பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக அவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஏனென்றால் கபருக்குள் கொண்டு போய் வைக்கப்பட்ட பிறகு அவர்கள் கபரிலே ஒரு வித்தியாசமான வாழ்க்கை, அல் ஹயாத்துல் பர்சஹியா என்று சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை கபரிலே வாழ்கிறார்கள்.
அவர்கள் மீண்டும் உலகத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் ஜின் ஷைத்தான்கள் என்பது இருக்கிறார்கள். அவர்கள் மூலம் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹ் நாடினால். சுருக்கமாக அவ்வாறு ஒருவர் இந்த ஜின்களால் அல்லது ஷைத்தான்களால் பீடிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு அவரை குணப்படுத்துவதற்காக நாம் செய்ய வேண்டியது ருக்கியா ஷராஇயா என்று சொல்லக்கூடிய அந்த முறைதான். இதனை பார்க்கும் பலர் கேட்பீர்கள், அப்படியென்றால் பேய் வீடு என்று இருக்கிறதே, அங்கு செல்லும் மக்கள் இறந்தவர்களை பார்ப்பதாக கூறியிருக்கிறார்களே என்று. அந்த கேள்விக்கான பதில், அவை ஜின்கள். இறந்தவர்களைப் போல் நடித்து மற்றவர்களை துன்புறுத்துவது போன்ற செயல்களை செய்யும் இந்த வகை ஜின்கள்தான். அதற்கான தீர்வுகள் பல உள்ளது. அவற்றில் ஒன்று இது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل أوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا. ஆனால் இலுமினாட்டி கூட்டம் மற்றும் இருள் கூட்டம் கூறுகிறது, நாங்கள் எதை வணங்குகிறோமோ அதனிடமிருந்து ஆற்றல் எடுப்பது என்பது அவர்கள் ஜின்களிடமிருந்து தான் ஆற்றலை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் கடவுள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். கடவுள் ஒருவன்தான் என்று தெரிந்தும் சில இஸ்லாமியர்கள் ஜின்களுடன் தொடர்பு வைத்திருக்கிறார்கள். How many, wallahi, how many of the imams and the maulanas and the mashayikh, how many of them, they have the Muslim jinn that they think help them? Wallahi, they don't know they are Muslim or not. And then you see them doing all kinds of muharramat, you see them sacrificing things, and you see them making ta'weed, and you see them writing down strange numbers, and they say, this came from my friend Abdullah from the jinn. Ittaqullah. Ittaqullah. Fear Allah Azza wa Jal. For it's not permissible, wallahi, to interact with them like this, nor is it permissible for them to do things for you. எதற்காக இவர் இவ்வாறு கூறுகிறார் என்றால், இப்போது உலகத்தில் அனைவரும் அறிந்த மிகவும் பிரபலமான பிளாக் மேஜிக் புத்தகத்தை எழுதியவர் ஒரு இஸ்லாமியர் தான். அந்த புத்தகத்தின் பெயரை நான் இங்கு குறிப்பிட விரும்பவில்லை. ஜின்களின் சூழ்ச்சியால் தவறான பாதையில் அவர் சென்று விட்டார். அந்த ஜின்களாலேயே கடைசியில் அழிந்து போனார். தான் அந்த ஜின்னை கட்டுப்படுத்துவதாக நினைத்து கொண்டார். உண்மையில் அந்த ஜின் தான் அவரை கட்டுப்படுத்தி அவர் வழியாக அந்த புத்தகத்தை இறக்கி வைத்தது. இன்று வரை அந்த புத்தகத்தால் உலகத்தில் பல பேருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது. அந்த தவறை தான் இப்பொழுது இருக்கும் இருள் கூட்டம் செய்து வருகிறது. இருளிலிருந்து ஆற்றல் எடுக்கிறோம், இருளுக்கு பலி கொடுக்க வேண்டும் போன்ற வேலைகளை செய்து வருகிறது. இந்த இருள் கூட்டம் பின்பற்றுவது ஷேடோ டீமன். இந்த விஷயத்தை நிழலுலகம் ஒப்புக்கொண்டாலும், இல்லை நாங்கள் பின்பற்றும் இருள் வேறு, நிழலுலகம் பின்பற்றும் இருள் வேறு என்று கூறுவது ஜின் இவர்களை வைத்து சூழ்ச்சி செய்வது நன்றாக தெரிகிறது. அற்ப ஆசைகளுக்கும் மாளாத தேவைகளுக்கும் சாத்தானை தேடி பாதாளம் வரை சென்று ஒப்பந்தம் செய்ய எண்ணினோம். இறையும் இருளும் சூழ்ந்த உலகத்தில் ஒருவேளை நாம் தான் சாத்தானும். இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்கள் ஜின்களுடன் உடன்படிக்கையை வைத்துக் கொள்வது தடை செய்கிறது. சுலைமான் நபி இந்த வரத்தை இறைவனிடம் கேட்டு பெற்றார். சுலைமான் இலுமினாட்டி கிடையாது. ஆனால் இலுமினாட்டிகள் சுலைமான் எங்களை சேர்ந்தவர், அவர் மாந்திரிகம் செய்தார் என்று கூறி பொய் உரைகளை பரப்பி வருகிறார்கள். அதோடு நிற்காமல் அவரை போலவே நாங்களும் ஆட்சி செய்ய போகிறோம் என்று 3வது கோயிலை கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். இளைய தலைமுறையினரை மூளை செலவை செய்து வருகிறார்கள். இவர்கள் 3வது கோவில் கட்டுவது என்பது நரகத்தின் நுழைவாயிலைத்தான் திறக்கும். இதனுடைய தொடர்ச்சி காணொளிகள் பின்வரும் பாகங்களில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜின் உலகத்திற்கான நுழைவாயில் பாகம் 1, பாகம் 2 மெம்பர்ஷிப் செக்ஷனில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. மெம்பர்ஷிப்பில் இணைந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். இணைவதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி. சலாமுன் அலைக்கும். வாழ்க வளமுடன்.